அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே எருசலேம் குமாரத்திகளை குறித்து, சீயோன் குமாரத்திகளை குறித்து ஒரு எச்சரிப்பை ஏசாயா தரிசனமாக கண்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பெண்ணியம் என்ற பெயரிலே பேய்த்தனமாக அலைகிற அகந்தையான குமாரத்திகளுக்கு எச்சரிப்பாக இந்த காரியங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திருகிறார்கள் என்று சொல்லி, இங்கே அவர்கள் தங்களுடைய அகந்தையான காரியங்கள் இருதயத்தில் வந்தபடியினாலே, நாம் சொல்லுவோமே கொழுப்பு பிடித்து என்று சொல்லி, அப்படியாக அவர்கள் அகந்தை நிறைந்தவர்களாக கழுத்தை நெரித்து நடந்து என்று சொன்னால், ஆங்கில வேதாகமத்திலே அவுட் ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லி, அதாவது குனிந்து நாணமாக நடப்பதற்கு பதிலாக தலையை நிமிர்த்தி கொண்டு நடக்கிற காரியங்கள், கண்களை மருட்டி பார்த்து பயப்படுகிற அளவிற்கு கண்களை உருட்டி மருட்டி பார்க்கிற நிலைமைகள், ஒய்யாரமாய் நடந்து இயற்கையான நடையை விட்டுட்டு வித்தியாசமான நடைகளை தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள் என்று சொல்லி, ஒரு பெண்ணை போல நடக்காதபடி பேய்த்தனமாக அலைகிறார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா சீயோன் குமாரத்திகளை குறித்து சொல்லுகிறார். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தையும் குலைப்பார் என்று சொல்லப்படுகிறது. மொட்டத்தலையாய் ஆகிறது இன்றைக்கு ஒருவேளை ஜீன்களின் நிமித்தமாக ஆண்களுக்கு உண்டாயிருந்த போதிலும், பெண்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைக்கவில்லை. அவர்களுக்கு தலையினுடைய முடியை அத்தனை அலங்காரமாக கொடுத்திருக்கிறாரே, அந்த முடியையே நான் மொட்டையாக்கி விடுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். திரும்பவும் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்கள் எப்படி காரியங்களை அணிந்திருந்தார்கள் என்கிற ஒரு லிஸ்டையும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் சிலம்புகளை, சுட்டிகளை, பிறை சிந்தாக்குகள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே சுற்றுப்புறத்தில் வாழ்ந்த அங்கே அவர்கள் ஜனங்கள், அவர்கள் சந்திர தெய்வங்களை வழிபடுகிறவர்களாக இருந்தபடியினாலே, சந்திரனை வழிபடுகிறவர்களாக இருந்தபடியினாலே, அந்த சந்திரனை குறைக்கக்கூடிய ஒரு பிறை வடிவமான சந்தாக்குகளையும் இவர்கள் அணிகலன்களாக செய்து அணிந்து கொண்டார்கள். ஆரங்களையும், அஸ்த கடகங்கள் என்று சொல்லப்படுகிறது, கை காப்புகளையும், தலை முக்காடுகளையும், சிரபூஷணங்களையும், தலையில் அணியக்கூடிய அநேக அணிகலன்களையும், பாத சரங்களையும், மார்க்கச்சைகளையும், சுகந்த பரணிகளையும், அவர்கள் தாயத்துகளையும், மோதிரங்களையும், மூக்குத்திகளையும், வினோதமான வஸ்திரங்களையும், அதாவது மெல்லிய வஸ்திரங்களை அணிகிறவர்களாகவும், சால்வைகளையும், போர்வைகளையும், குப்பிகளையும் என்று சொல்லுகிறது, ஹேண்ட்பேக், அவர்கள் தங்களுடைய கைகளில் இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்பேக் போட்டு போகலன்னா நல்லா இருக்குது என்பது போல் ஒரு ஹேண்ட்பேக்கையும் போட்டுட்டு, கண்ணாடிகளையும், ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு, சல்லாக்களையும், குல்லாக்களையும், துப்பட்டாக்களையும் அவர்கள் அணிந்து கொண்டு வருகிற அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உரிந்து போடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மெல்லிய வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு, குள்ளாக்களை வச்சுக்கிட்டு, கண்ணாடியை போட்டுக்கொண்டு அலைகிறவர்களை பார்த்து இத்தனை ஆடம்பரமாய் இன்றைக்கு சபைக்குள்ளாகவும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. மேலே நாட்டு கலாச்சாரம் என்று சொல்லி அவர்களுடைய ஆடை அணிகலன்களை இறக்குமதி செய்து அணிந்து கொண்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இடத்திற்கும் அத்தனை துணிகரமாக வருகிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தகம், நல்ல சென்றடிச்சுட்டு வர்றதுக்கு பதிலாக அதை துர்க்கந்தகமாக மாற்றிடுவேன். கச்சைக்கு பதிலாக, பெல்ட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு கயிறு, மயிர் சுருளுக்கு பதிலாக, நல்ல அழகான சுருள் முடிக்கு பதிலாக மொட்டத்தலையும், ஆடம்பர வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டும், ஆட்டு மயிரினால் அந்த நாட்களில் செய்யப்பட்ட அந்த ரெட்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஆடையை அவர்கள் உடுத்தி கொள்ளுவார்கள். அவர்களுடைய அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் ஏசாயா மூலமாக அகந்தனையினால் நிறைந்து வாழ்கிற பெண்களை குறித்து அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். கட்கம் என்பது வாளை குறிக்கிறது. உன் புருஷர் வாளினால் வெட்டப்பட்டு பலசாலிகள் எல்லாம் யுத்தத்தில் அழிஞ்சிருவாங்க.
அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். இப்படி ஒய்யாரமாக அலைந்து திமிர் பிடிச்சு அலைந்தான்னு சொன்னால் உன்னுடைய ஆடை அணிகலன்களில் ஆண்டவரை நீ துக்கிக்கிற காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட துக்கங்கள் நடந்துவிடும். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள். அந்த நாட்களில் ரெட்டுடுத்தி துக்கத்தை வெளிப்படுத்துகிறதற்கு சாம்பலிலே உட்காருகிறது போல நீ உட்கார்ந்து விடுவாய் என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அதாவது யுத்தத்தில் ஆண்கள் மடிந்து போகிறதுனால, ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்தபடியினால, பெண்களுக்கு திருமணமாவதற்கு ஆண்கள் கிடைக்காதபடியினால 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு நாங்கள் எங்கள் சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்றோம், எங்கள் வஸ்திரத்தை நாங்கள் விடுத்துக்கிறோம், இன்சில் போடுகிறதற்கு மாத்திரம் எங்களுக்கு நீ கணவனாய் இருந்தால் போதும் என்று சொல்லுகிற ஒரு கேடான நிலைமை உண்டாகிவிடும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஏசாயா மூலமாக எச்சரிக்கிறார். நேபுகாத் நேச்சாருடைய படையெடுப்பில் அநேக காரியங்கள், இப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்தேறின. 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஆண்களினுடைய எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட 80,000 பெண்கள் அவர்கள் அதிகம் இருப்பதாக, ஆண்கள் குறைவாக இருப்பதாக கணக்கிட்டார்கள். இனி வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அகந்தை எவ்வளவு பெரிய பாவம், கழுத்தை நெரித்து கண்களை மருட்டி ஒய்யாரமாக குலுக்கி நடக்கும் நம்முடைய நவீன தாரகைகளுக்கு எச்சரிக்கையாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தேவன் எதிர்பார்க்கிற நிலையில் வாழ்வை அமைத்து அவர் சொல்லுகிற வாழ்க்கையின்படி, அவர் எதிர்பார்க்கிறதின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைப்பதை விட அழகான அருமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதற்கு அப்பால் சென்றோன்னு சொன்னால் நம்மை தீமை தீண்டாமல் விடுகிறதில்லை. ஏவாள் எப்படி தோட்டத்தை விட்டு அப்புறம் எட்டி பார்த்தாலோ சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டது போல நிலைமைகள் வந்துவிடும் என்பது போல இங்கே ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இவைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் தங்களுடைய நிருபங்களிலே எழுதுகிறார்கள். விசுவாசியான பெண்களிடத்தில் தாழ்மையையும் அடக்கத்தையும் பரிசுத்தத்தையும் இன்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிற காரியத்தை அவர்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள், தலைமயிர் கத்தரிக்கப்படுவதும் சிரைக்கப்படுவதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள் என்று எச்சரிக்கிறார். தலையை நல்லா அழகாக பின்னி இருக்கிறேன், சிறை அணிகலன்களெல்லாம் நான் அணிஞ்சிருக்கிறேன், சிரபூஷணெல்லாம் அணிஞ்சிருக்கிறேன், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தலையை முக்காடிடாமல் நீ வந்தான்னு சொன்னால் உன் தலையை மொட்டையிட்டுக்கொள் என்று சொல்லி இங்கே பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கூட பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல், அணிவது தவறல்ல, அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அழகு தவறல்ல, அகந்தை தவறான ஒரு காரியம். அணிவது தவறல்ல, அலங்காரம் ஒரு தவறான காரியம் என்று தேவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பேதுருவும் தன்னுடைய நிருபங்களிலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது விலையேறப்பெற்றதாக, தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பெற்றது என்று சொல்லி பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மீறி எல்லைகளை தாண்டி உலக கலாச்சாரத்தோடு கூட நம்மை நாம் ஒப்பிட்டு வாழ முயற்சித்தோம் என்று சொன்னால், உலகத்தோடு கூட இழுத்து கொண்டு உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு இழுக்கப்பட்டு நாம் வாழ்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால்
பெண்ணியம் என்கிற காரியம் அழிந்து பெய்த்தனமாக அலையக்கூடிய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக உருவாகிவிடும். ஆகவே இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக நாம் வாழ்கிறதற்கு வேதம் எதிர்பார்க்கிற, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நாம் பிரியப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா ஓச்சமாவோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.